வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். மாணவர்களே, நம்முடைய இந்த வார தலைப்பு, அதாவது 10ஆம் வகுப்பில் நம்ம எந்த டாபிக் நடத்த இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் லெசன் நம்பர் லெசன் நம்பர் 10, வேதி வினைகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த பாடம் 9th அமிலங்கள், காரங்கள், உப்புகள். இந்த வேதிவினைகளின் வகைகள் அப்படின்றப்ப முதல் பாதி அமிலங்கள், காரங்கள், உப்புகளுக்கு ரிலேட்டடாக இருக்காது. பிற்பாதி பிஹெச் சொல்யூஷன்ஸ், பிஹெச் கணக்கில் வரும். அதுதான் அமிலம், காரத்தோட தொடர்புடைய பகுதி. அப்போ அது மட்டும் தான் நடத்த போகிறீங்களான்னு இல்லை. ஸோ அந்த பாடம் முழுமைக்கு தான் நடத்த போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அது நம்ம முக்கியம்தான். அந்த முதல் பகுதியும் முக்கியம்தான். ரைட்டுங்களா? நம்ம எப்பயும் போல அந்த பாடம் முழுமையாகவே பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் அந்த லெசன். இந்த லெசனில் அந்த நான் 2 பாட்டை பிரிச்சுக்கிறேன் எப்பயுமே. எப்படின்னா, இந்த பிஹெச்கள் கணக்கில் பின்னாடி பரட்டி பாருங்கள் இருக்கும். அந்த பகுதியை ஒரு பார்ட் 2ஆகவும், அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்ட் 1ஆக வச்சுக்கோம். அந்த முன்னாடி இருக்க பார்ட் 1 எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இந்த பக்கம்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே போதும். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க, அது ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை, ரீட் பண்ணிங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் எங்கே இருக்குது, இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தான் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இங்கேருந்து ஆரம்பிக்குது. வேதி வினைகள் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் வகை தலைப்பு மட்டும் பாருங்கள், நேம் கொடுத்துருக்காங்க. சேர்க்கை அல்லது கூடுகை வினை. சேர்க்கை அல்லது கூடுகை வினை. இது ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ரியாக்ஷன். என்ன சொல்கிறாங்க? காம்பினேஷன் ரியாக்ஷன். ஒன்று சேர்றது, அவ்வளோதான். ஓகே, இந்த சேர்க்கை அல்லது கூடுகை வினையை பற்றி நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா என்ன? ஸோ நீங்கள் உள்ள பொறுமையாக வாட்ச் பார்த்துக்குங்க. இந்த படத்தை பாருங்கள். இதை ஒரு ஏன்னு கொடுத்துட்டு ஒரு பால் மாதிரி போட்டிருக்காங்க. பீன் போட்டு ஒரு பால் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டிருக்காங்க. அந்த சேர்த்து போட நல்லா கவனித்து பாருங்கள். அந்த ஏன்ற ஒரு பகுதிக்குள்ளே பீன்ற பகுதி உள்ளே நுழைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்த்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லையா? இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினை படுபொருள்கள். சார், வினை படுபொருட்கள்னால் என்ன? இதுதான் வினை படுபொருட்கள் ஏபி. ஸோ இது என்ன சார் பண்ண போகுது அப்படின்னா, இந்த 2 சேரப்போகுது. அப்போ இதுதான் வினையில் இருக்க போகிறது. அதாவது அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா வினைபடு பொருட்கள். ஆங்கிலத்தில் ரியாக்டன்ஸ் அப்படின்வாங்க. ஆங்கிலத்தில் ரியாக்டன்ஸ். ஓகே, இப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வினைபடு பொருட்கள் இணைந்து என்ன உருவாகுதான்? ஒரு சேர்மம் உருவாகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்கப்பா. 2 பொருள் சேர்ந்து ஒரு புதிய பொருள் உருவாகிருக்கு. அது ஒரு சேர்மம். இது மாதிரி 2 பொருள் சேர்ந்து ஒரு புதிய பொருள் உருவானா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் சேர்க்கை வினை அல்லது கூடுகை வினை அப்படின்றாங்க. A combination reaction is a reaction in which 2 or more reactants. ரியாக்ஷன் வேறு, ரியாக்டன்ட் வேறு, மைண்டில் வச்சுக்கோங்க. A combination reaction is a reaction in which 2 or more reactants combine to form a new compound. ரைட்டுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 சேர்ந்து அந்த சேர்ந்துருக்குன்றது நம்ம உணர்த்துறதுக்காக தான் அந்த ஏன்ற கலருக்குள்ளே பி போன மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 சேர்ந்து இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ 2 பொருள் சேர்ந்து புது பொருள் வருது. இதுக்கு பேர் சேர்க்கை வினை, கூடுகை வினை. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க, கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இதில் ஒரு 3 டைப் இருக்குது. இதில் இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் சும்மா ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுங்க போதும். முதல் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனிமும் சேர்றது. அதாவது எலமெண்ட்டும் சேர்ந்து காம்பவுண்டாக மாறுறது. 2மே எலமெண்ட் தான். அது 2 சேர்ந்து என்னவா மாறுது? ஒரு புதிய காம்பவுண்டாக மாறுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? தனிப்பட்ட முறையில் 2 தனிமங்கள் சேர்ந்து ஒரு புதிய சேர்மம் உருவாகுது. இது ஒரு வகை. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சல்ஃபர் அப்படின்றது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு எலமெண்ட். இந்த 2 சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இது முதல் டைப்புக்கு எக்ஸாம்பிள். இதே மாதிரி அடுத்து 2வது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2மே தனிமமாக இல்லாமல் ஒன்று தனிமம், ஒன்று சேர்மம். ஒன்று காம்பவுண்டு, சேர்மம்னா காம்பவுண்டு. இன்னொன்று தனிமம்னா எலமெண்ட்.
எலமெண்ட் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. அப்போ ஒரு காம்பவுண்டு ஒரு எலமெண்ட் சேர்ந்தால் அதுவும் என்னதான் சேர்மம் தான். ரைட்டுங்களா? ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதை பார்த்தாலே புரியும். பிசிஎல் இதில் என்ன இருக்குது? பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. பிசிஎல்3 அப்படின்றது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. இது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்பரஸ் இருக்குது, குளோரின் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் சேர்மம், காம்பவுண்ட். இது பாருங்கள், தனிப்பட்ட முறையில் இது என்னது? குளோரின். 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தனிமம் தான், அதில் குளோரின் தான் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த 2 சேர்ந்து பாருங்கள், சேர்ந்து என்ன உருவாகுது? பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு காம்பவுண்டும் ஒரு எலமெண்ட்டும் சேர்ந்து புதுசாக ஒரு காம்பவுண்ட் உருவாகிருக்கு. இது ஒரு வகை. 3வது, 2மே சேர்மம் தான், அது சேர்ந்து ஒரு புதிய சேர்மம் உருவாகும். மொதல் பார்த்தது தனிமம், அது 2 சேர்ந்து சேர்மம் பார்த்தோம். எலமெண்ட் ப்ளஸ் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட். 2வது பார்த்தது எலமெண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட். இப்போ பார்க்குறது 2மே காம்பவுண்ட். ஸோ கிடைக்கிற காம்பவுண்ட் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், சிலிக்கா டை ஆக்சைடு. சிலிக்கா இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சேர்மம் தான், காம்பவுண்டு தான். இங்கே பாருங்கள், கால்சியம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இதுவும் காம்பவுண்டு தான். இந்த 2 சேர்ந்து என்ன உருவாகிருக்கு? CaSiO3. CaSiO3 அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் வினைபுரிந்து இதுக்கு பேர் கால்சியம் சிலிக்கேட் உருவாகிருக்கு. என்ன உருவாகிருக்கு? கால்சியம் சிலிக்கேட் உருவாகிருக்கு. இதுவும் என்னதான்? இந்த டைப் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், இதிலெல்லாம் இல்லாத ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இங்கே இருக்குது. அது முடிகிற கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் 1 by 1 சொல்லிட்டு வந்தேன். இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் என்ன வினையாக தான் இருக்கும்? வெப்ப உமிழ் வினையாக இருக்கும். 2 பொருள் சேர்ந்தாலே அந்த இடத்துல வந்து வெப்பம் உமிழப்படும் அப்படின்றாங்க. ரொம்ப மிக முக்கியமான ஒன்று எடுப்பாது. என்ன சொல்கிறாங்க? இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் என்ன சொல்கிறாங்க? வெப்ப உமிழ் வினை அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். வெப்ப உமிழ் வினை 2 சேர்ந்தாலே ஹீட் வந்து உருவாயிரும் அப்படின்றாங்க. அவ்வளோதான்ப்பா. நீங்கள் இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து நம்ம பார்க்குறது சிதைவு வினை. சிதைவு வினைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டிகே ரியாக்ஷன் அப்படின்வாங்க, அல்லது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சிதைவு வினைக்கு என்னது? ஆங்கிலத்தில் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அது இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். முதல் அதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்துங்க, டீகாம்போசிஷன். டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். சார் அப்படின்னு என்ன சார்? இப்போயும் டைரெக்டாக அதை உள்ளே ரீட் பண்ண வேண்டாம். இந்த படத்தையே பாருங்கள். ஏபி இந்த 2ம் சேர்ந்துருக்குனால இந்த கோடு போட்டிருக்காங்க. ஆனால் ஆஃப்டர் தி ரியாக்ஷன், அந்த வினைக்கு அப்புறம் பாருங்கள், ஏ தனியாக பிரிஞ்சிருது, பி தனியாக பிரிஞ்சிருது. பார்க்குறப்ப நம்மவே புரியுது, ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்கும் போல் அது தனியாக பிரிஞ்சு ஒன்று தனித்தனியாக எலமெண்டாவோ அல்லது காம்பவுண்ட் எலமெண்டாவோ எப்படி பிரியுது? மொத்தம் சேர்ந்துருக்க 2 பொருள் 2 தனித்தனியாக பிரியுது. அப்படி பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் சிதைவு வினை, டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். வாசிக்கலாம். ஒரு சேர்மம் சிதைவுற்று 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக சிதைவுறும் வினை சிதைவு வினை எனப்படும். ரொம்ப ஈஸி. ஸோ நமக்கு அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா அப்படியே புரிஞ்ச மாதிரியே இருக்குது. தலைப்பிலேயே அதற்கான பதில் இருக்குது. இன் எ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் எ சிங்கிள் காம்பவுண்ட் splits into 2 or more similar substances under suitable conditions. ஓகேங்களா? சரிங்க. இப்போ சிதைவினை என்ன புரியுதுங்களா? ஓகே, அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. சிதைவினை அப்படின்றப்ப இதில் சில வகைகள் இருக்குப்பா. என்னென்ன சிதைவினைனா 3 வகையான சிதைவினை இருக்குது. ஒன்று வெப்ப சிதைவு வினை, தெர்மல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இன்னொன்று மின்னார் சிதைவு வினை, எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோலைட்டிக். 3வது ஒளி சிதைவு வினை, ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஒளினா ஃபோட்டான் சொல்லிக்கலாம். ஒளி சிதைவு வினைக்கு இன்னொரு பேர் என்னது? ஃபோட்டோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். மொத்தம் இந்த மாதிரி 3 வினைகள் இருக்குது. இப்போ 3 வினைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பார்க்கலாமா? ஒவ்வொன்றா பார்க்கலாம், கவனிங்க. ஓகே, இப்போ அந்த ஒவ்வொரு ரியாக்ஷன் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இந்த டூ யூ நோவில் ஒரு கொஸ்டின் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின். அப்படி என்ன சார் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வருவோம்? சுண்ணாம்பு வாங்கிட்டு வருவோம்.
சுண்ணாம்பு கல் வாங்கிட்டு வரும். இப்போ தான் ரீசெண்டாக சூர்யா சிமெண்ட் இது மாதிரி வந்துருச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது, CaOவாக தான் இருந்துச்சு. CaOனா சுட்ட சுண்ணாம்பு. சுண்ணாம்பு காலவாசல் நம்முடைய பழைய மாணவர்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் ஏஜான மாணவர்களுக்கு தெரியும். சுண்ணாம்பு காலவாசல் அப்படின்ற இடத்துல சுண்ணாம்பு கல் விற்பாங்க, வெள்ளை கலர் கல் விற்பாங்க. அதை கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மண்பானையில் போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சாங்க அப்படின்னா அப்படியே கொதன்னு கொதிக்கும். காலை சுட்டு பார்த்தா பானை சூடாக இருக்கும். ஆனால் சூடு எங்கிறது வந்து நமக்கே தெரியாது. நம்ம நெருப்பு போட்டால் சுட்டுருக்க மாட்டோம், ஆனால் நெருப்பு அந்த கல்லுக்குள்ளேயே இருந்திருக்கும். அப்போல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான் இது CaO, கால்சியம் ஆக்சைடு. இதை சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இதோட தண்ணி ஆட் பண்ணுறாங்க. தண்ணி ஆட் பண்ணால் H2O ஆட் ஆயிரும். ஸோ CaOH ட்வைஸ், இதுதான் H2O. பார்த்தாலும் தெரியுது இல்லையா? இந்த கீழே இதை கரெக்டாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது. வெயிட் கலரை மாற்றி காமிக்கிறேன். இந்த ஏரியா பாருங்கள், இது ஏற்கனவே H2O மாதிரியே இருக்கா பாருங்கள். இங்கே H, இங்கே 2, இங்கே O. அப்போ அந்த சுட்ட சுண்ணாம்போட நீரை கலக்கிறாங்க. கலக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செவுத்தில் அடிக்கிறாங்க. செவுத்தில் அடித்த உடனே இங்கே பாருங்கள், இந்த ரியாக்ஷன் நல்லா பாருங்கள். திரும்ப கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த சுண்ணாம்பு தண்ணி கலக்கி வச்சது இதுதான் நீட்டு சுண்ணாம்பு அப்படின்வாங்க, டைலூட் லைன். இப்போ இது பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆகுது. சார் கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து சார் வாங்குகிறோம்? எங்கேருந்து வாங்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறப்பே வெளியில் இருக்க காற்றுல, அந்த சோத்துக்கு வெளியில் இருக்க காற்றுல என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி என்னவா மாறிடுதான்? கால்சியம் கார்பனேட்டாக மாறுதான். ஸோ இது எங்கே சார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வெள்ளை அடிச்ச உடனே வெள்ளை அடிச்சுன்னு ஈரமாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் அந்த ஈரமெல்லாம் என்ன ஆயிரும்? ஆவியாக போயிடும். அதே தான் இந்த ரெண்டு சேர்ந்த உடனே அந்த ஈரமெல்லாம் ஆவியாக போயிடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஆவியாக போனது. ஈரம் என்பது நீர், அது ஆவியாக போயிடுச்சு. மீதி என்ன இருக்கும்? கால்சியம் கார்பனேட். அதுதான் நம்ம வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ண சுவர். அப்போ ஒயிட் வாஷ் பண்ண சுவரில் வந்து கால்சியம் கார்பனேட்டாக சார்னா எஸ், நம்ம எல்லாருமே கால்சியம் கார்பனேட்டுக்குள்ளே தான் இருந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இதில் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்புக்களுடைய வேதி வாய்ப்பாடு கேட்பாங்க. சுண்ணாம்புக்களுடைய வேதி வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா CaCO3. இன்னொன்று என்ன கேட்டால், சுண்ணாம்புக்கள் அப்படின்றத விட மார்பிள் அப்படின்ற வார்த்தை தான் சரியாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே சுண்ணாம்புக்கல் தான், CaOனாலும் சுண்ணாம்புக்கல் தான், ஆனால் சுட்ட சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது CaOH ட்வைஸ் அப்படின்னா நீட்ரிய சுண்ணாம்பு அப்படின்வாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுண்ணாம்பு கல் அப்படின்வாங்க. ஏன் சுண்ணாம்பு கல் அப்படின்றாங்கன்னா, CO3 வந்துட்டாலே கார்பனேட் ஃபார்முக்கு போயிடும். அதுதான் நம்ம வீட்டில் நம்ம தொட்டு பார்த்து மரமரப்பாக இருக்கும் இல்லையா, சோறு, அது கால்சியம் கார்பனேட்டு தான். புரியுதுங்களா? இதில் என்ன கேள்வி கேட்பான்? இதான் கேட்பான். சுண்ணாம்பு கல்லின் வேதி வாய்ப்பாடுன்னு கேட்டாங்கன்னா CaCO3. இல்லை மார்பிள்னு கேட்பான், MARBLE. மார்பிள்ன்ற வார்த்தை எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? மார்பிள்ஸ், தாஜ்மஹாலே அதில் தான் கட்டியிருக்காங்க. பளிங்கு கற்கள், வெள்ளை பளிங்கு கற்கள். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது இப்போ வாங்க அந்த 3 ரியாக்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் ரியாக்ஷன் வெப்ப சிதைவு வினை, தெர்மல் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ அந்த பேரை பார்த்துன்னு தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அதை ஹீட் பண்ண உடனே தனித்தனி 2 பொருள் பிரியுது. ஹீட் பண்ண உடனே டியூ டு ஹீட் பண்ண உடனே 2 தனிமங்கள் அல்லது சேர்மங்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் செப்பரேட்டாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வெப்ப சிதைவு வினை. அதாவது வெப்பத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வினை நிகழ்வதால் அதுக்கு பேர் வெப்ப சிதைவு வினை. அவ்வளோதான்ப்பா, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான். வெப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த வினை நிகழ்வதால் அதுக்கு பேரே வெப்ப சிதைவு வினை. ஆங்கிலத்தை சொல்கிறேன். as the molecule is dissociated by the absorption of heat, it is otherwise called thermolysis. தெர்மோலைசிஸ்னால அதுதான் வெப்ப சிதைவினை தான், தெர்மோலைசிஸ். ரைட்டுங்களா? இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்ப இந்த மாதிரி அமுக்குறி போடுவாங்க இல்லையா, இதுக்கு மேலே வெப்பம்னு எழுதியிருப்பாங்க, அல்லது இப்படி முக்கோணம் போட்டிருப்பாங்க. இப்படி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா அதை ஹீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளே புரிஞ்சுக்கணும். வெப்பம்னு எழுதினாலோ அல்லது இந்த முக்கோணம் மாதிரி சிம்பிள் போட்டாலோ அதுக்கு என்ன மீனிங்? அவங்க ஹீட் பண்ணியிருக்காங்க, நம்மளால் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ண என்ன ஆகும்? திரும்பவும் கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் மாறிடும். சரிங்களா? ஸோ இப்படி மாறுதில்ல சார், இந்த வினைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கிறப்ப வெப்பம் கொடுக்கப்படும். சரிங்களா? இது போன்ற வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய வினைகளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கொள்வினை. வெப்ப கொள்வினை அப்படின்னு.
வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய வினைகளுக்கு என்ன பேர்? வெப்ப கொள்வினை. வெப்பத்தை உள்ளே குடிகொண்டு வைத்திருக்கும். அது எப்போ கொடுக்கும்? நீங்கள் தண்ணியை ஆட் பண்ண உடனே கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போ என்னது? வெப்ப கொள்வினை. ஏற்கனவே இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோம் வெப்ப உமிழ்வினைக்கு. எக்ஸோ தெர்மிக் பார்த்தோமா? இது எண்டோ தெர்மிக். இதுக்கு என்ன பேர்? எண்டோ தெர்மிக். கோடு போட்டுக்கோங்க. எண்டோ தெர்மிக். அடுத்து பார்க்குற ரியாக்ஷன் மின்னார் சிதைவு வினை. மின்னார் சிதைவு வினை ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பேர்? நான் அப்படியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. எலக்ட்ரோலைசிஸ், எலக்ட்ரோலைட்டிக். முதல் பார்த்தது வெப்ப சிதைவு வினை. இப்போ பார்க்குறது எலக்ட்ரோலைட்டிக். கரண்ட் மூலமாக பிரிய வைக்கிறது. வெப்பத்தால் பிரிய வைக்க முடியாமல் கரண்டை பாஸ் பண்ணுறப்ப ஒரு காம்பவுண்டில் இருந்து 2 எலமெண்ட்ஸ் பிரியுது அப்படின்னா அதுக்கு பேர் மின்னார் சிதைவு வினை. எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம சாதாரண உப்பு இருக்கு இல்லையா, அதுவே ரெண்டாக பிரிக்கிற வேலையை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துப்பாங்க பாருங்கள். எங்கே இந்த பேஜ் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பு இருக்கு இல்லையா, டேபிள் சால்ட். அதில் பாருங்கள் மின்னாற்றல் கரண்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாக பிரிஞ்சிருக்கு. அப்போ கரண்ட் மூலமாக அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் 2 எலமெண்ட்டாக பிரியுது அப்படின்னா அதுக்கு பேர் மின்னார் சிதைவு வினை. அதை மைண்டில் வச்சு வாட்ச் பாருங்கள், புரியும். சரிங்களா? சரி, இந்த செயலுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த வினைக்கு பேர் ஓகே, மின்னார் சிதைவு வினை. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்னார் பகுப்பு. ஆங்கிலத்தில் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்வாங்க. கரண்டை பயன்படுத்தி இந்த மாதிரி பிரிக்கிறோம் இல்லையா, இதுக்கு என்ன பேர்? எலக்ட்ரோலைசிஸ் அல்லது மின்னார் பகுப்பு அப்படின்வாங்க. இப்போ மின்சாரத்தை பயன்படுத்தி பார்த்தாச்சு. 3வது ஒன்று இருக்குது. அது என்னது? ஒளி சிதைவு வினை. ஒளி சிதைவு வினை, ஃபோட்டோ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். அதே பதில் தான். ஒளியை பயன்படுத்துறதுனால ஒரு காம்பவுண்ட் 2 பொருளாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒளி சிதைவு வினை, ஃபோட்டோ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இங்கே பாருங்கள், சில்வர் புரோமைடு எடுத்துகிட்டு நீங்கள் சூரிய ஒளியில் வச்சிங்கன்னா சில்வர் தனியாகவும் புரோமின் தனியாகவும் பிரிஞ்சிடும். இதுக்கு பேர் ஒளி சிதைவு வினை, ஃபோட்டோ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகே, ரைட்டுப்பா. இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்துட்டோம்? முதல் பார்த்தது சேர்க்கை வினை, கூடுகை வினை பார்த்துட்டோம், காம்போசிஷன் ரியாக்ஷன். அடுத்து பார்த்தது டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. என்ன பேர்? ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. சார் அப்படின்னா என்ன சார்? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சிங்கிள் எழுதிடுவீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பெல்லிங் பார்த்துங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சார் இதுக்கு என்ன சார் பண்ணணும்? இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? படத்தை தான் பார்க்கணும். படத்தை பாருங்கள். ஒரு எலமெண்ட் தனியாக இருக்குது, ஒரு காம்பவுண்ட் சேர்ந்துருக்கு, BC 2 சேர்ந்துருக்கு. இது ஒரு வினை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த தனிமம் என்ன ஆகுதுன்னா இந்த காம்பவுண்டில் ஒரு பகுதியோடு சேர்ந்துக்குது. அதாவது AC ஒன்று சேர்ந்துக்குது, B தனியாக நிற்குது. சேர்ந்துருந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அது ஒன்று பிரிஞ்சு இன்னொரு சேர்ந்துக்குது. ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிளாக வச்சுங்கப்பா. பாடத்துக்கு நடத்துன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஒருத்தர் சிங்கிளாக இருக்கார், ஒருத்தர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக இருக்காங்க. இவங்க டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஏன்றவங்க சீனவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிஏ தனியாக விட்டுறாங்க. அந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஞாபகம் வைக்கிறது ஒரு மைண்டில் வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒரு ஆள் வெளியேறி போய் தான் ஆகணும். ஒருத்தவங்க வெளியேறி போய் ஆகணுமா? அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதுவே நல்லாவே புரியும். இங்கே பாருங்கள், இஜெட்டேன்னா துத்தநாள், ஜிங்க் அப்படின்வாங்க. இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹெச்னா ஹைட்ரஜன், சிஎல்னா குளோரின். அப்போ இது ஒரு காம்பவுண்ட். இப்போ இது 2 சேர்றப்ப என்ன ஆகும்னா ஜிங்க் வந்து குளோரினோடு சேர்ந்துடும், ஜிங்க் குளோரைடாக மாறிடும். மீதி என்ன இருக்குது? H2 மட்டும் இருக்குது. H2னா ஹைட்ரஜன் கேஸ். H2னா என்னது? ஹைட்ரஜன் கேஸ். அப்போ இது இதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு உதாரணம். சரி, இது ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இந்த ரியாக்ஷன் அப்படின்னா பார்த்தோம். அமிலங்கள் காரங்கள் தலைப்பு 9th பார்க்குறப்ப ஜிங்க்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலோகம், மெட்டல். பொதுவாக மெட்டல் வந்து ஆசிட்டோட ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும் பார்த்தோம்? ஹைட்ரஜன் கேஸ் வெளியேறும்னு பார்த்தோம். நினைவு இருக்குங்களா? ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல், இட் எக்ஸாஸ்டட் ஹைட்ரஜன் கேஸ்ன்னு ஆல்ரெடி பார்த்தோம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு எதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு, ஒற்றை இடப்பெயர்ச்சி வினைக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்தது
ஸோ அதுதான் கீழே கொடுத்துருப்பாங்க. அப்படி சும்மா ஜஸ்ட்டு அதை ரீட் பண்ணி பார்த்துங்க. இது புரிஞ்சுட்டாலே கீழே நீங்கள் வாசிக்கிறப்ப நல்லாவே புரியும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. அப்போ இதுக்கு படத்தை பார்க்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னன்னு பாருங்கள். இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்றது இந்த படத்தை கூர்ந்து பார்த்தாலே புரியும். இது எப்படின்னா இது கொஞ்சம் கண்டறவையான விஷயம்தான். இவங்க 2 பேர் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு ஃபேமிலி, இவங்க ஒரு ஃபேமிலி. ஆனால் ஏன்றவருக்கு சிஏ தான் பிடிச்சிருக்கு, பீன்றவருக்கு டிஏ தான் பிடிச்சிருக்கு. அப்போ என்னன்னா ஏன்றவர் டீன்றவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, சீன்றவர் பீன்றவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது இரட்டை இடப்பெயர்ச்சி. இது நடத்துறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, வேறு வழி இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கே அப்படி சொல்கிறேன். புரியுதுங்களா? இரட்டை இடப்பெயர்ச்சி வினை. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ரைட்டுங்களா? இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி வினை இதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வீழ்படிவாக்கல் வினை, இன்னொன்று நடுநிலையாக்கல் வினை. ஒன்று என்னது? வீழ்படிவாக்கல் வினை, இன்னொன்று நடுநிலையாக்கல் வினை. வீழ்படிவாக்கல் வினை அப்படின்றது பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன். வீழ்படிவாக்கல் வினைன்றது பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன். நடுநிலையாக்கல் வினை அப்படின்றது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ இதையும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கே. எஸ் பார்த்தோம், அமிலங்களுக்காரங்க தகவலில் பார்த்தோம். என்னப்பா இது எழுத மாட்டேங்குது. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இப்போ எழுதுது. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். புரியுங்களா? மொத்தம் 2 டைப் இருக்குது. எதில்? இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில். இப்போ இதுக்கு நமக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியணும். என்னென்னு பாருங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீழ்படிவாக்கல் வினைக்கு ஒரு எக்ஸாம்பிள், பிரிசிபிடேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் அயோடைட் மன்னிக்கும் லெட் நைட்ரேட்டையும் பொட்டாசியம் அயோடைடும் 2 சேருது. இதில் பிபின்றது ஏ மாதிரியும் நைட்ரேட்டை வந்து பி மாதிரி வச்சுக்கோங்க. இதில் கேன்றது சி மாதிரியும் ஐன்றது டி மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஏ பி சி டி. இதில் என்ன செய்கிறோம்? ஏ வந்து டியோட சேரும்னு பார்த்தோமா? அப்போ லெட் எதோடு சேரும்னா அயோடைடு சேரும். அப்போ அந்த ரியாக்ஷன் நடந்த உடனே லெட் அயோடைடுன்னு மாறிடும். மீதி இருக்கிறது இந்த பக்கம் கே இருக்குது, இந்த பக்கம் NO3 இருக்குது. அப்போ அது பொட்டாசியம் நைட்ரேட்னு மாறிடும். அப்போ தங்களுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு? ஷேர் பண்ணிடுச்சு. தங்களுக்குரிய அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நடந்தது நார்மலாக டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அது மிக முக்கியமானது. இந்த படத்தை பாருங்கள். அது என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா லெட் அயோடைடு வீழ்படிவாக மாறி இருக்குது. அதை நீங்கள் எல்லோ கலரில் பார்க்குறீங்க. அதாவது நடந்ததுக்கப்புறமா அதில் ஒரு காம்பவுண்ட் என்ன ஆயிடுது? பிரிசிபிடேஷன் ஆயிடுது. பிரிசிபிடேஷன் மீன்ஸ் வீழ்படிவாக. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது நடுநிலையாக்கல் வினை. இதில் 2வது வகை என்ன பார்த்தோம்? நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல் எங்கே பார்த்தோம்னா அமிலம் காரத்தில் தான் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆனால் உப்பும் நீரும் கிடைக்கும். ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆனால் என்ன கிடைக்கும்? சால்ட்டு வாட்டரும் கிடைக்கும். பார்த்தோம். பொதுவாக அமிலம் காரம் இந்த 2 ஒன்று சேர்ந்தாலும் அதுக்கு என்ன பேர்? நடுநிலையாக்கல் வினைன்னு தான் பேர். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? அது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நடுநிலையாக்கல் வினைனா என்னது? அமிலமும் காரமும் ஒன்று சேரும். ரைட்டுங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் இது நம்ம ஆல்ரெடி அங்கேயே பார்த்தது, அதே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது காரம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம். இந்த 2 சேர்ந்து இங்கே பாருங்க, எண்ணெயை வந்து சீலோடு சேர்ந்துக்குது. சோடியம் குளோரைடு அப்படின்னு உப்பு கிடைக்குது. ஹெச் ஓஹெச்சோடு சேர்ந்துக்குது. ஸோ நீர் கிடைக்குது. அப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில் இருக்க 2 உதாரணங்களையும் 2 வகைகளையும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த ரியாக்ஷனில் வேறு ஏதாவது டைப் இருக்கா சார்னா இன்னும் ஒரு டைப் இருக்குது. என்ன டைப்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எரிதல் வினை. எரிதல் வினைன்னு என்ன சார் அப்படின்னா கம்பியூஷன் ரியாக்ஷன் அப்படின்வாங்க. காம்பியூஷன் ரியாக்ஷன். எரிதல் வினை. பொதுவாக எரிதலுக்கு துணை புரிகின்ற வாயு எதுப்பா? அதாவது கம்பியூஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கேஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கே தெரியும், ஆக்சிஜன் இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த இடத்துல எரிதல் நடக்கும். அதை அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக வினைப்படு பொருட்கள் ரியாக்டன்ஸ் அப்படின்றதுல ஏதாவது 2 பொருள் சேர்ந்து எரியும் அப்படின்னுவோம். ஆனால் அது ஆக்சிஜனை நம்ம சொல்லலைனாலும் அது இருக்கிறது அர்த்தம் தான். எல்லா எரிதலுக்குமே ஆக்சிஜன் இம்பார்ட்டன்ட். இப்போ 2 பொருள் சேர்ந்து எரியுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆக்சிஜன் என்ட்ரி ஆயிடும். அவங்க என்ன சொல்ல வராங்க? இதான் சொல்ல வராங்க. அதாவது வினைப்படு பொருள் மிக விரைவாக
ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து ஒன்று அல்லது பல ஆக்சைடுகளையும் வெப்பாற்றலும் தருகிறது. அது நமக்கு விஷயம் கிடையாது. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு எரிதல் வினையின் வினைப்படுபொருள்களில் ஒன்று ஆக்சிஜன். செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு எசென்சியல் டு தி காம்போசிஷன் ஆக்சிஜன். கண்டிப்பாக எது இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல் எரிதல் வினை நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, காம்போசிஷன் ரியாக்ஷன் ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் மஸ்ட் பி ஆக்சிஜன் அப்படின்றாங்க. ஆக்சிஜன் என்பது ஒரு கட்டாயமான ஒரு வினைப்படு பொருள். இல்லைனாலும் நம்மளே எழுதிக்கணும், அவ்வளோதான். இது எங்கே சார் பயன்படுது அப்படின்னா, நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி. எல்பிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்னப்பா? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இதுவே ஒரு முறை டிஎம்எஸ் கேட்டிருந்தாங்க. லிக்விஃபைடு எஃப்ஐஇடி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். ஃபுல் ஃபார்ம் இது எல்பிஜி. தமிழில் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இப்போ இது திறந்த விட்டோன்னே எப்படி எரியுது? வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு முன்னிலையில் தான் எரியுது. வீட்டில் சமைக்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் உள்ளேருந்து வராது. எதுலேருந்து வராது? எல்பிஜி சிலிண்டர்லேருந்து வராது. நீங்கள் கேஸை திறந்த உடனே வெளியில் இருக்க ஆக்சிஜனால தான் அது எரிய ஆரம்பிக்குது. பற்ற வச்ச உடனே எரிய ஆரம்பிக்குது. ரைட்டுங்களா? ரைட். அப்படி எல்பிஜியில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா, நிறைய வேதிப்பொருட்கள் இருக்குது. ஒன்று ப்ரொப்பேன், நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ப்ரொப்பேன், இன்னொன்று பியூட்டேன், இன்னொன்று ப்ரொப்பலீன், இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸில் உள்ள இருக்கும். இந்த எல்லா ஹைட்ரோ கார்பன்ஸும் ஆக்சிஜனுடைய முன்னிலையில், இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே பாருங்கள், ப்ரொப்பேன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஆக்சிஜன் முன்னிலையில் என்ன கொடுக்குது? கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் வெப்பத்தையும் கொடுக்குது. அந்த கடைசி கிடைக்கக்கூடிய ஹீட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சமைச்சிக்கிட்டு. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ உங்கள் சிந்தனை தூண்டுற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. கேட்குறேன், உங்கள் சிந்தனை தூண்டுமா இல்லைன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், அனைத்து எரிதல் வினைகளும் ஆக்சிஜனேற்ற வினைகள். ஆல் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் இஸ் தி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்றது ஆக்சிடேஷன். என்ன சொல்ல வராங்க? அனைத்து எரிதல் வினைகளும் ஆக்சிஜனேற்ற வினைகள். ஆனால் அனைத்து ஆக்சிஜனேற்ற வினைகளும், ஆல் ஆர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நாட் காம்பியூஷன் ரியாக்ஷன். அனைத்து ஆக்சிஜனேற்ற வினைகளும் எரிதல் வினைகள் அல்ல. ஏன்? என்ன சார் குழப்பற மாதிரி இருக்கு? ஈஸி தான். ஆல் காம்பியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆக்சிடேஷன், பட் ஆல் ஆக்சிடேஷன்ஸ் ஆர் நாட் காம்பியூஷன். உண்மைதான். ஒரு சில இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கும், ஆனால் எரிதல் நடக்காது. ஆக்சிடேஷன் நடந்து எரிதல் நடக்காமல் ஒரு விஷயம் இருக்கானா? இருக்குது. அது என்னன்றதை என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு பதில் இதுலேயே இருக்குது, பட் தேடி நீங்கள் கரெக்டாக சொல்லிங்களான்னு பார்ப்போம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த வாரத்தில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். மீதி பிஹெச்சுக்கு படிக்காத பிஹெச் கணக்குகளை பார்க்குறதுக்கான முன்னோட்டமான விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பார்க்குறப்ப பிஹெச் கணக்குகள் எப்படி நடத்துறது, அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிஹெச் சொல்யூஷன்ஸ் ரிப்பீட்டடாக நம்முடைய டிஎன்பிசியில் அடிக்கடிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன்ஸ் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ரைட்டுங்களா? நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ.